நடிகையுடன் லிவிங் டுகெதரில் சிம்பு. நடிகர் எஸ்டிஆர் என்கிற சிலம்பரசன் என்கிற சிம்பு இப்போது நடிகை நித்தி அகர்வாலுடன் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இருவரும் அடிக்கடி டேட்டிங் செய்வதோடு லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த செய்தியில் ஆதாரம் இருக்கிறதா என்றால் இல்லை, பரவலாக பேசப்படுகிற தகவல்தான். இது குறித்து நிதி அகர்வால் தரப்பிலிருந்தும் மறுப்பு வரவில்லை, சிம்பு தரப்பிலிருந்தும் விளக்கம் வரவில்லை. மேகா ஆகாஷ் திருமணத்துக்கு பின்னும் நடிப்பேன். நடிகை மேகா ஆகாஷ் இயக்குனரும் முன்னாள் மத்திய மாநில அமைச்சராக இருந்த திருநாவுக்கரசரின் மகனுமான சாய் விஷ்ணுவுக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்தது. இந்த திருமண விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார்கள். இப்போது அவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியிடம் தம்பதிகள் வாழ்த்து பெற்றதை வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். மேகா ஆகாஷ், சாய் விஷ்ணு, ராகுல் காந்தி, திருநாவுக்கரசர் ஆகியோர் அடங்கிய படங்களை வலைதளங்களில் வெளியிட்டிருக்கிறார் மேகா ஆகாஷ். திருமணத்துக்கு பின் நடிப்பீர்களா என்று மேகா ஆகாஷிடம் கேட்டதற்கு, ஆமாம், திருமணத்துக்கு பின் நான் தொடர்ந்து நடிப்பேன். என்னுடைய நடிப்புக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார் என்னுடைய கணவர் சாய் விஷ்ணு. நல்ல கதைகள் வந்தால் மகளிருக்கு ஏற்றம் தரும் வகையில் நான் சினிமாவில் தொடர்ந்து நடிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகை மேகா ஆகாஷ். கவர்ச்சிகரமான ஆபாச நடனத்துக்கு எதிர்ப்பு. நடிகை திருப்தி டிம்ரி என்பவர் மேரா மெஹபூப் என்ற பாடலுக்கு ஆபாசமாக அசைவுகளை கொடுத்து அசிங்கமாக நடனமாடியிருக்கிறார். இந்த படம் ரசிகர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றாலும் சமூக ஆர்வலர்கள் பலரின் கண்டனத்தை பெற்றிருக்கிறது. கணேஷ் ஆச்சாரியா என்ற நடன இயக்குனர் இந்த நடனத்தை அமைத்ததாகவும் இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லியிருக்கிறார் திருப்தி டிம்ரி. இருந்தாலும் மற்றவர் சொன்னாலும் இவர் எப்படி ஆபாச அசைவுகளை நடனமாக கொடுக்கலாம் என்று எதிர்ப்பு வலுத்து வருகிறது. கணேஷ் ஆச்சாரியா மீதும் திருப்தி டிம்ரி மீதும் வழக்கு தொடுக்க சமூக ஆர்வலர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் திருப்தி டிம்ரி. இருந்தாலும் மற்றவர் சொல்லி ஆபாச அசைவுகளை நடனமாக கொடுக்கலாம் என்று எதிர்ப்பு கணேஷ் ஆச்சாரியா மீதும் திருப்தி டிம்ரி மீதும் வழக்கு தொடுக்க சமூக ஆர்வலர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். சம்பந்தமில்லை என்று சொல்லியிருக்கிறார் திருப்தி டிம்ரி. இருந்தாலும் மற்றவர் சொன்னாலும் இவர் எப்படி ஆபாச அசைவுகளை நடனமாக கொடுக்கலாம் என்று எதிர்ப்பு கணேஷ் ஆச்சாரியா மீதும் திருப்தி டிம்ரி மீதும் வழக்கு தொடுக்க சமூக ஆர்வலர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். சம்பந்தமில்லை என்று சொல்லி நேர்களே, இதுவரையும் சினிமாவின் புத்தம் புதிய சினிமா துணுக்குகளை கேட்டு ரசித்தீர்கள். மீண்டும் ஜெம் சினிமா சேனலில் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பைல்வான் ரங்கநாதன்.